ஜுவல்லரி பர்ச்சேஸ் நல்லா வாங்கினேன். இதுல 11 மாசம் குறிப்பிட்ட தொகை செலுத்தினா போதும். 18% வரை வேஸ்டேஜ் இல்லாம 12வது மாசம் நகை வாங்கலாம். 11 மாசம் முடியும் போது தங்க விலை ஏறினா சேமிச்ச தங்கத்துக்கு ஈடான நகை, தங்க விலை இறங்குனா சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை. ஜிஆர்டி கோல்டன் 11 ஃபிளெக்ஸி தங்க நகை வாங்கும் திட்டம் 18% வரை சேதாரமில்லை. சேமித்த தங்கத்திற்கு அல்லது சேமித்த தொகைக்கு ஈடான நகை வாங்கி மகிழுங்கள். கண்டிஷன் சப்ளை. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். இந்தியாவின் 146 கோடி குடிமக்களும் வளர்ந்த இந்தியா என்ற கனவை நனவாக்குவதில் உறுதியாக உள்ளனர். மேலும் நமது உறுதிப்பாட்டை வலுப்படுத்த உங்கள் முன்கூட்டி செலுத்துவரையின் 3வது தவணையை 2025 டிசம்பர் 15க்குள் செலுத்துங்கள். குறிப்பிட்ட இடைவெளிகளில் நாம் செலுத்தும் முன்கூட்டி செலுத்துவரையே பல்வேறு வளர்ச்சி பணிகள் தடையுறாமல் நின்றுவிடாமல் நடைபெறுவதற்கு நிதி அளிக்கிறது. நிறுவனங்கள், சம்பளம் பெறும் ஊழியர்கள் மற்றும் டிடிஎஸ் டிசிஎஸ் குறித்ததற்கு பிறகு ரூபாய் 10,000 அல்லது அதற்கு மேல் வரி செலுத்த வேண்டிய தனிநபர்கள் மற்றும் அமைப்புகள் முன்கூட்டி செலுத்துவரையை செலுத்த வேண்டும். உங்கள் முன்கூட்டி செலுத்துவரையின் 3வது தவணையை செலுத்துவதற்கான கடைசி தேதி 2024 டிசம்பர் 15 ஆகும். கூடுதல் தகவல்களுக்கும் வரி செலுத்துவதற்கும் incometax.gov.in இல் லாக்ஆன் செய்யவும். வரி செலுத்துவோர் ஒவ்வொருவரும் நாட்டை கட்டமைப்பவரே. புத்தாண்டு கொண்டாட்டங்களை இன்றே தொடங்குங்கள். புதிய மஹிந்திரா எஸ்யூவியுடன். மஹிந்திரா எஸ்யூவி வாகனங்களை வாங்கி ரூபாய் 4,50,000 வரை இயர் பெனிஃபிட்ஸை பெறுங்கள். இச்சலுகை ஸ்டாக் உள்ளவரை மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மஹிந்திரா டீலரை அணுகவும். டிஎன்சி அப்ளை. ஹலோ எஃப்எம்மில் ரெட்ரோ ஃப்ரைடே. ரெட்ரோ ஃப்ரைடே. ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு. ஹலோ சூப்பர் ஸ்டார். Celebrating 50 years of ரஜினிகாந்த். பேரை கேட்டாலே சும்மா அதிருதில்ல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த 50 முக்கிய கதாபாத்திரங்கள் பற்றிய சிறப்பு தொகுப்பு. இந்திய சினிமாவோட தன்னிகரற்ற சாதனையாளராக இருக்கிற சூப்பர் ஸ்டாரை கொண்டாடும் விதமான சிறப்பு ஒளி தொகுப்புகளை அவரோட பிறந்த நாளான இன்னைக்கு நம்ம ஹலோ எஃப்எம்ல நாள் முழுக்க கேட்க போறீங்க. என்னதான் தமிழ் சினிமாவுக்கு பல டான்கள் வந்தாலும் டானுக்கெல்லாம் டானா மக்கள் மனசுல நிலைச்சு நிக்கிறது பாஷா பாய் மட்டும்தான். நான் ஒரு வாட்டி சொன்னா 100 வாட்டி சொன்ன மாதிரி இதுதான் ஆரம்பத்துல எழுதின வசனமா. ஆனா இந்த ஸ்பாட்ல நம்ம சூப்பர் ஸ்டார் அவரோட ஸ்டைல்ல சொன்னது அப்படியே தீ மாதிரி பரபரன்னு ரசிகர்கள் மத்தியில பரவிருச்சு. இன்னைக்கும் பட்டி தொட்டி எல்லாம் பட்டைய கலப்புற பஞ்ச் டயலாக் இதுதான். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. படத்தோட முதல் பாதியில ஒரு சாதாரண குடும்ப தலைவனா ரொம்ப சாதுவாகவும், 2ஆம் பாதியில அப்படியே பொறி பறக்க வைக்கிற பார்வையிலேயே எதிரிகளை மிரட்டுற டானாவும் இருப்பாரு. பேர் இல்லையே, என்ன பேச போற? ஐயா, என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. பாஷா கதையை கேட்ட உடனே கண்டக்டரா தான் நடிப்பேன்னு சொல்லியிருக்காரு. கண்டக்டரா இருந்தா பஸ்லயே தான் டிராவல் பண்ற மாதிரி சீன் வைக்கணும். ஆனா அதுவே ஒரு ஆட்டோக்காரரா இருந்தா அவர் எங்க வேணும்னாலும் போகலாம் அப்படிங்கிறதுக்காக ஆட்டோக்காரன் கேரக்டரை உள்ள கொண்டு வராங்க. இன்னைக்கும் பட்டி தொட்டி எல்லாம் ஆயுத பூஜை அன்னைக்கு ஆந்தமா போட்டு வைப் பண்ற ஆட்டோக்காரன் பாட்டை சூப்பர் ஸ்டாருக்காகவே இசையமைப்பாளர் தேவா இந்த படத்துல உருவாக்குனாரு. இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் கண்டக்டர் கேரக்டர் நடிக்கணும்னு ஆசைப்பட்டதால நீ நடத்தால் நடையழகு பாட்டுல ஒரு சின்ன சீக்வன்ஸ்ல அவரை கண்டக்டரா நடிக்க வச்சிருப்பாங்க. இந்த ஜெனரேஷன் வரைக்கும் ரஜினிசம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த பாஷா படம் தான். நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான்.